அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் கிளப்பில் அங்கத்தினராகும்படி உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த டூரிங் டாக்கீஸ் பிரீமியத்தில் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா உங்களுக்கு பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. டூரிங் டாக்கீஸினுடைய பல நிகழ்ச்சிகளை முன்னதாக நீங்கள் கண்டு கழிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரையுலகின் பல முக்கியமான நட்சத்திரங்கள் டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் கிளப்பினுடைய அங்கத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார்கள். சாய் சித்ரா நேர்காணல்கள் மாரத்தான் என்ற பெயரிலே ஒளிபரப்பாவதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இனி அந்த மாரத்தான் நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டூரிங் டாக்கீஸினுடைய பிரீமியம் மெம்பராக இருப்பது அவசியம் என்பதையும் இந்த தருணத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாதத்துக்கு குறைந்தது ஒரு முறையாவது நேரலையிலே உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். இது போன்ற இன்னும் பல ஆச்சரியங்கள் டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் மெம்பர்ஷிப்பிலே காத்து கொண்டிருக்கின்றன. அதனால் தவறாமல் நீங்கள் அனைவரும் டூரிங் டாக்கீஸ் பிரீமியம் மெம்பராக உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கலாம். நன்றி, வணக்கம். டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? அமரன் ஷூட்டிங் ஹிமாலயாஸ்ல நடந்துட்டு இருந்த நேரத்துல சிவகார்த்திகேயனுடைய ரூம் வாடகை மட்டுமே ஒரு நாளைக்கே 1.5 லட்சம்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு விழுப்புரத்துல இருந்து வினோத் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் வெளியூர் படப்பிடிப்புக்கு போனார்னா அந்த ஊர்ல உள்ள சிறந்த ஹோட்டல்களை தான் அவர் தங்குவார். தான் எப்படிப்பட்ட வசதியை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி வசதியை தன்னுடைய படத்தில் நடிக்கின்ற கலைஞர்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் அப்படின்னு கமல்ஹாசன் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் இப்போ எந்த படத்தை தயாரிச்சிட்டு இருக்காங்கன்னு காஞ்சிபுரத்துல இருந்து விஸ்வா கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்தினர் அடுத்து ஒரு திரைப்படத்தை தயாரிக்க போவதாக பல வலைதளங்கள்ல தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு திரைப்பட தயாரிப்பு இல்லை அப்படின்றதுல மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். கல்கி படத்தின் இயக்குனரான நாக அஸ்வினை வச்சு ஹிந்தியிலே அடுத்து ஒரு வெப் சீரிஸை தான் அவங்க உருவாக்க இருக்கிறார்களே தவிர திரைப்படத்தை அல்ல. சமீப காலமா சிவகார்த்திகேயனுடைய நடத்தையில ரொம்பவே ஆணவம் தெரியுதே, இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு தர்மபுரியில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய பேச்சில் எந்த ஆணவத்தையும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் அவர் ஆணவத்தால் அப்படி பேசுவதாக இப்ப பலர் பேச தொடங்கியிருக்காங்க. அந்த தாக்கத்தில் தான் இப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு யதார்த்தமான மனிதர். கோட் படத்துல யுவனுடைய மியூசிக் அவ்வளவா நல்லா இல்லாததுனால வெங்கட் பிரபு மேலையும் யுவன் மேலையும் விஜய் ரொம்பவே கோபமா இருக்காருன்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு மயிலாப்பூர்ல இருந்து முருகன் கேட்டிருக்காங்க. இதை உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்ற தகவலை நீங்க எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அஜித் ஷாலினி ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் ஷாலினி அலைபாயுதே படத்துலயும் கமிட் ஆனாங்க. அலைபாயுதே படத்துல ஷாலினி கமிட் ஆகும் போது மாதவன் கூட நெருக்கமா நடிக்க கூடாது, இந்த படத்துல நீ நடிக்கவே கூடாதுன்னு அஜித் ஒரு சில கண்டிஷன்லாம் போட்டார்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்னு அமைஞ்சக்கரையில இருந்து இலக்கியா கேட்டிருக்காங்க. அலைபாயுதே படத்திலே ஷாலினி நடிப்பதற்கு அஜித் மட்டும் தன்னுடைய ஒப்புதலை தராமல் இருந்திருந்தா நிச்சயமாக அலைபாயுதே படத்துல ஷாலினி நடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட எந்த நிபந்தனையும் ஷாலினிக்கு அஜித் விதிக்கவில்லை என்பதுதான் உண்மை. கோட் படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு வேற எந்த ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடக்ஷன்லயும் உருவான படம் ரிலீஸ் ஆக கூடாதுன்னு உதயநிதி சொன்னாரான்னு சென்னையில இருந்து பிரபாகர் கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை உங்களுடைய கேள்விகளை படித்து பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிறேன். சமீபத்துல நடந்து முடிஞ்ச அம்பானி திருமணத்துல டாப்ஸி வந்துட்டு ஏன் கலந்துக்கல அப்படின்னு சேலம்ல இருந்து திவ்யா கேட்டிருக்காங்க. அம்பானி வீட்டு திருமணத்திலே கலந்து கொள்வதற்கு டாப்ஸிக்கு அழைப்பு வந்துதா இல்லையானே நமக்கு தெரியாது. அழைப்பு வந்திருந்து அவர் போலன்னா அதுக்கு காரணத்தை சொல்லலாம். அழைப்பே வராமல் இருந்திருந்தா? மலையாள நடிகை மஞ்சு வாரியரினுடைய மகள் ஏன் அம்மா மஞ்சு வாரியர் கூட இல்லாம திலீப்போட சேர்ந்து இருக்காங்க, ஏன் அம்மாவை அவங்களுக்கு பிடிக்காதா, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு போபால்ல இருந்து புவனா கேட்டிருக்காங்க. மஞ்சு வாரியருடைய மகளை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய தந்தையான திலீப் மேல அவங்களுக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். அதனால்தான் அவர்கள் இருவரும் பிரிந்த போது திலீப்போட அவங்க தங்கிட்டாங்க. இப்போது திலீப் வேறொரு திருமண உறவில் இருக்கிறதுனால அவங்க தனியா இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் நடிக்கக்கூடிய எந்த படமுமே பெருசா ஓடுறதில்ல. இதுக்கு காரணம் பிரியா பவானி சங்கருக்கு சரியா நடிக்க தெரியலையா, இல்ல அவங்களுக்கு கதையை தேர்வு செய்ய தெரியலையா அப்படின்னு பெங்களூர்ல இருந்து காயத்ரி கேட்டிருக்காங்க. பிரியா பவானி சங்கர் நடித்த மேயாதமான், கடைக்குட்டி சிங்கம், மான்ஸ்டர், திருச்சிற்றம்பலம் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாகத்தானே அமைஞ்சது. ஏன் அந்த படத்தெல்லாம் நீங்க கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அவர் நடித்த சில திரைப்படங்கள் வெற்றிகரமாக அமையலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதையும் அந்த திரைக்கதையை திரையிலே கொண்டு வந்து இயக்குனரும். அப்படி இருக்கும்போது எல்லா தோல்விகளுக்கும் பிரியா பவானி சங்கரே பொறுப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் எப்படி அதை ஏத்துக்குவாங்க?
அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சென்டிமெண்ட்டுகள் எல்லாவற்றிலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. விஜய் நடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியா ஆகுறாரு. அப்போ அவருடைய வெற்றிடத்தை யாரு நிரப்புவாங்க அப்படின்னு ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பதிலை எங்கிட்ட இருந்து வரவழைக்கிற வரைக்கும் இப்படி ஒரு கேள்வியை தொடர்ந்து கேட்கறது அப்படின்னு சில ரசிகர்கள் முடிவெடுத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. விஜய் முதல்ல அரசியலுக்கு போகட்டும், போனதுக்கு பின்னால் ஒரு வெற்றிடம் உருவாகட்டும். உருவானதுக்கு பின்னாலே நிச்சயமாக காலம் அந்த இடத்துக்கு ஒருவரை அடையாளம் காட்டும். தங்கலான் படம் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆஸ்திரேலியால இருந்து ஸ்ரீராம் கேட்டிருக்காங்க. தங்கலான் திரைப்படத்தை நான் இன்னும் பார்க்கல. பார்த்துவிட்டு நிச்சயமாக என்னுடைய கருத்தை பதிவு செய்கிறேன். ரகுதாத்தா படத்துல வழக்கமான கதை தான் இருக்கு. புதுசா அதுல ஆடட் எலிமெண்ட்ஸா எதுவுமே இல்ல. இத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு ராமேஸ்வரத்துல இருந்து ரகு கேட்டிருக்காங்க. ரகு தாத்தா படத்தையும் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கின்ற ஒத்த கருத்தை தான் என்னுடைய நண்பர்கள் பல பேரும் சொல்கிறார்கள். லக்ஷ்மி மேனன் என்னதான் ஆனாங்க? அவங்க அடுத்து எந்த படத்துல நடிக்க போறாங்கன்னு வீரவநல்லூர்ல இருந்து விஷ்ணு கேட்டிருக்காங்க. யோகி பாபுடன் இணைந்து லட்சுமி மேனன் மலை அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. அந்த படம் தான் அடுத்து அவர்களுடைய வெளியீடாக அமைய இருக்கிறது. அந்த படத்தை தொடர்ந்து ஆரியோடு ஒரு படத்தில் லட்சுமி மேனன் கதாநாயகியாக நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்பு இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கவுண்டமணியும் செந்திலும் கடைசியா இணைஞ்சு நடிச்ச படம் எது அப்படின்னு திருவான்மியூர்ல இருந்து மீனா கேட்டிருக்காங்க. 2003ஆம் ஆண்டிலே வெளியான எஸ் மேடம் என்ற திரைப்படம் தான் கவுண்டமணியும் செந்திலும் சேர்ந்து நடித்த கடைசி திரைப்படம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏதோ படம் நடிக்க போகிறதாகவும் போலீஸ் அதிகாரியா அதுல நடிக்க போகிறதாகவும் சொல்லி போஸ்டர்லாம் வெளியிட்டு இருந்தாங்களே. ஆனா அதுக்கப்புறம் படத்தை பத்தின எந்த அப்டேட்டும் இல்லையே. அது என்னதான் ஆச்சுன்னு திருவான்மியூர்ல இருந்து முல்லை கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்க மாதிரி ஒரு திரைப்படம் இப்போது உருவாகி கொண்டிருப்பதாக தெரியல. திரைத்துறையில இருக்கிறவங்க ஈசிஆர்ல போய் பார்ட்டி பண்ணக்கூடிய கலாச்சாரம் எப்போ உருவாச்சுன்னு திருச்சியில இருந்து பத்மா கேட்டிருக்காங்க. ஈசிஆரில் பார்ட்டி கொண்டாடுற மாதிரி தனியாக ஒரு கலாச்சாரம் உருவானதாக எனக்கு தெரியல. திரைப்படங்கள் வெற்றி பெறும்போது அந்த படக்குழுவினர் அந்த வெற்றியை கொண்டாடுவாங்க. சில சமயம் அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்கள் தாஜ் ஹோட்டல் நடக்கும், சில சமயம் அடையார் கேட் ஹோட்டல் நடக்கும், சில சமயம் லீலா பேலஸ் நடக்கும், அதே மாதிரி சில சமயம் ஈசிஆர்லேயே நடக்கும். அவ்வளவுதான். சார், நீங்க இயக்கி தயாரிச்ச படங்கள் எத்தனை படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்குன்னு கொலப்பாக்கத்துல இருந்து மதி கேட்டிருக்காங்க. நான் இயக்கிய திரைப்படங்களில் தோல்வி படம்னா அது சின்னராஜா திரைப்படம் தான். கமல்ஹாசன் நடித்த சூரசம்ஹாரம், பிரபு நடித்த பெரிய தம்பி ஆகிய 2 திரைப்படங்களுமே வெற்றி படங்களாகவே அமைந்தன. விஜயுடைய கடைசி படத்தை இயக்க போற இயக்குனர் யாருன்னு உறுதியாகிருச்சு. அவர் கூட சேர்ந்து நடிக்க போற நடிகை யாருன்னு ஸ்ரீலங்கால இருந்து ஸ்டெல்லா கேட்டிருக்காங்க. அடுத்து எச் வினோத் இயக்க இருக்கின்ற விஜய் படத்துடைய கதாநாயகி யார் என்பது இன்னும் முடிவாகலை. KS ரவிக்குமார் ஏன் இப்போல்லாம் எந்த படத்தையும் டைரக்ட் பண்றது இல்லைன்னு நெல்லையில இருந்து ஹரிஷ் கேட்டிருக்காங்க. சினிமா என்ற 3 எழுத்துக்கும் வெற்றி என்ற 3 எழுத்துக்கும் மிகவும் நெருக்கமான தொடர்புண்டு. இன்னொரு 3 எழுத்தான தோல்வியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சினிமா உலகம் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்காது. அந்த நிலைமை தான் இன்றைக்கு KS ரவிக்குமாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். 70களிலும் 80களிலும் ஒரு திரைப்படத்திலே நடிப்பதற்கு கதாநாயகனை ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னால அந்த கதாநாயகன் அப்போது எந்த திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த இயக்குனர், அந்த தயாரிப்பாளர் அவங்க கிட்டலாம் பேசிட்டு அவர் எப்படி பணியாற்றுகிறார், எப்படி படப்பிடிப்பு வருகிறார் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு பின்னால தான் அந்த கதாநாயகனை ஒப்பந்தம் செய்வார். முக்தா பிலிம் சீனிவாசன் சிவகுமாரை வைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கலாம் என்று முடிவு செய்தார். அப்போ ஒரு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த விழாவில் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் அருட்செல்வர் ஏபி நாகராஜன். விழா நடந்து கொண்டிருந்த போதே அடுத்து சிவகுமாரை வச்சு ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன், எப்படி அவர் அப்படின்னு ஏபி நாகராஜனை பார்த்து கேட்டிருக்கிறார் முக்தா சீனிவாசன். அந்த தம்பியை பற்றியா கேட்குறீங்க? ரொம்ப தங்கமான தம்பி. துணை கதாநாயகனாக, அதாவது 2வது கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நம்ம கப்பலில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். இப்போ வளர்ந்து அவர் ஒரு முக்கியமான கதாநாயகனாக இருக்கார். என்னுடைய இயக்கத்தில் கதாநாயகனாக 2 படத்தில் இப்போ நடிச்சிருக்காரு. அந்த 2 படத்துக்கும் என்னால் முழுசாக அவருக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. ஆனாலும் அதை பற்றி ஒரு நாள் கூட சிவகுமார் என்கிட்ட கேட்டதில்லை. நான் அதை பற்றி பேசும்போதெல்லாம் அதை விடுங்கண்ணே, வேறு பேச்சு பேசுங்க என்று சொல்லி கடந்து சென்று விடுவார். அதே மாதிரி நேரத்துக்கு படப்பிடிப்பு போகிறதில் சிவாஜி மாதிரி சிவகுமார் டான்னு கரெக்டாக 8 மணிக்கு படப்பிடிப்புனா 8 மணிக்கு அங்கே இருப்பார் என்று சிவகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை வாசித்து கொடுத்திருக்கிறார் அருட்செல்வர் ஏபி நாகராஜன். அதற்கு பின்னால் முக்தா சீனிவாசன் படத்திலே சிவகுமார் நடித்தார் என்பதும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பதும் வேறு விஷயம். ஏபி நாகராஜன் அந்த அளவு சொன்னதுக்கப்புறம் சிவகுமார் ஒப்பந்தம் செய்யறதில் முக்தா சீனிவாசனுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது?
அதனால் உடனடியாக சிவகுமாரை ஒப்பந்தம் செய்தார். அப்படி ஒப்பந்தம் செய்து அவர் இயக்கி தயாரித்த திரைப்படம் தான் அவன் அவள் அது என்ற திரைப்படம். அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக முக்தா பிலிம்ஸுக்கு அமைந்தது. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இவ்வளோ கடும் உழைப்பில் உருவான இந்தியன் 2, ஆனால் அந்த படத்துக்கு உரிய வரவேற்பு கிடைக்கல. சார் எனக்கு தெரியல சார். நான் லாஸ்ட் ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூவில் இது மாதிரி கேட்கும்போது நான் அவங்க சொல்ல வந்ததில் கொஞ்சம் அப்படி இப்படி சாப் பண்ணிட்டு வேற மாதிரி கன்வே பண்ணிட்டாங்க. அது சார் நான் சொன்னேன், எங்கே எல்லாருமே அறிவாளியாக நினைக்கிறது என்ன சொல்கிறேன்னா, சில ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை அந்த படம் எதனால் எதிர்கொண்டது நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் சங்கர் மேலே சங்கர் மேலே யாரும் கோபம் கிடையாது. ஆமாம், எனக்கு அந்த தெரியல சார். ஏன் இவ்வளோ மெனக்கட்டி இது ஒரு ப்ராபகண்டாக பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. அது மேபி அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கலாம். மேபி பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.